அக்கினி குஞ்சொன்று கண்டேன், அங்கொரு காட்டில் ஒரு பொந்திடை வைத்தேன், பற்றி தணிந்தது காடு, தளல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ, தத்தரிட தத்தரிட தித்தோ அப்படின்னு மகாகவி பாரதியார் பாடினார். அதே மாதிரி ஒரு ஒற்றை மனிதன் கண்ட அந்த தீயானது இன்றைக்கி நம்ம அனைவருக்குள்ளும் பரவி கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கின்றது. அந்த அறிவுத்தீயினை வளர்த்து கொண்டிருக்கின்றது. நமது சேர்மன் அவர்கள் 21 வருடங்களுக்கு முன்பாக கண்ட கனவானது இன்றைக்கு மிகப்பெரிய வடிவம் எடுத்து எஸ்கானாக நம்மளுக்குள் மலர்ந்து உங்களை வரவேற்க காத்து கொண்டிருக்கின்றது. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரையும் எஸ்கான் 2026 பாண்டிச்சேரிக்கு வருக வருக என வரவேற்கிறேன். இந்த பாண்டிச்சேரியில் இந்த எஸ்கானில் நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ரொம்ப ஷார்ட்டாக நான் உங்கள்கிட்ட பேசிடுறேன். இது வரைக்கும் நிறைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. இந்த எஸ்கானை ஒரு புதுவிதமாகவும் அதே சமயத்தில் வேறொரு தளத்தில் வேறொரு பரிமாணத்தில் எல்லாரும் காண்பதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கின்றோம். இதற்கு வாய்ப்பு கொடுத்த சேர்மன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். எஸ்கான் ஆனது சனிக்கிழமை அன்னைக்கு நம்மளுக்கு காலையில் 10:30 மணிக்கு எஸ்மார்ட் பாண்டிச்சேரியில் தொடங்கவிருக்குது. அதிலிருந்து நம்முடைய நிகழ்ச்சி நிரல் அப்படியே ஆரம்பிக்குது. 10:30 மணிக்கு நம்ம எஸ்மார்ட் ஆரம்பித்த உடனே எல்லோரும் எஸ்மார்ட்டை சுற்றி பார்க்குறோம். 12 மணிக்கு மதிய உணவு எல்லாருக்கும் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. யாரெல்லாம் வர்றீங்களோ அவங்கெல்லாம் மதிய உணவை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 மணிக்கு முதன்முறையாக எஸ்கான் வரலாற்றில் எஸ்கானுக்கான கொடியை நமது சேர்மன் அவர்கள் ஏற்ற போகிறாங்க. உங்களுக்கு தெரியும், நம்ம கலாச்சாரத்தில் எந்த ஒரு விழாவாக இருந்தாலும் கொடியேற்றி அதற்கு பின்பு விழா தொடங்குவது என்பது மரபு. அதை இந்த வருஷம் நம்ம முதல் முறையாக கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ 2 மணியிலிருந்து 2:30 மணி வரைக்கும் இந்த நிகழ்வு நடக்க போகுது. இதில் கண்டிப்பாக வைஸ் சேர்மன், பிரசிடென்ட்ஸ் இவங்கெல்லாம் மிக முக்கியமாக கலந்து கொள்ளணும். அதற்கப்புறம் மற்ற எல்லா நபர்களும் அந்த இடத்துல இருந்தோம்னா இது நம்மளுக்கு ஒரு ரொம்ப அழகான ஒரு அனுபவமாக நம்மளுக்கு அமைஞ்சிரும். அதுக்கடுத்து 2:30 மணிக்கு நம்மளுடைய அவார்ட் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்குது. அவார்ட் ஃபங்க்ஷனில் இது வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் அவார்ட் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு போய்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த தடவை அப்படி இல்லாமல் உங்களையெல்லாம் என்கேஜ் பண்ணுற விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகளை நம்ம அதில் வழங்க போகிறோம். அதன் வாயிலாக நிறைய பரிசுகளையும் உங்களுக்கு கொடுக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, இந்த நிகழ்ச்சியில் 4 மணிக்கு பாண்டிச்சேரியோட முதல்வர் மாண்புமிகு ரங்கசாமி அவர்களும் பாண்டிச்சேரி சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு லட்சுமிநாராயணன் அவர்களும் நமது கருத்தரங்கை துவக்கி வைக்க உள்ளார்கள். அதை தாண்டி பார்த்திங்கன்னா இந்த வருஷம் அவார்டில் முக்கியமான கேட்டகரி ஒன்று இருக்குது. பெஸ்ட்டு பிரசிடெண்ட் எடுக்கிறோம், பெஸ்ட் ஆஃபீஸ் பேரர் எடுக்கிறோம். இதெல்லாம் இந்த வருஷம் புதுமையாக கொண்டு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய ஒன்றாக இருக்கும். அடுத்ததாக அந்த நிகழ்ச்சியின் முத்தாய்ப்பாக திரு அண்ணாமலை அவர்கள் நம்மிடையே 10 ஆண்டுகளில் பாரதம் என்ற தலைப்பில் பாரதத்தினுடைய வளர்ச்சி குறித்து பேச இருக்கிறார்கள். அதன் பின்பு சூப்பர் சிங்கரில் தெரியும் உங்களுக்கு, மணி அண்ட் பேண்ட் புகழ்பெற்ற பாடல்களோடு மேடை ஏறி நம்மளுக்கான இன்னிசை நிகழ்ச்சியை வழங்க இருக்கிறார்கள். அதன் பின்பு உங்களுக்கு அருமையான இரவு விருந்து வழங்கப்படும். உணவுகள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்முடைய மதுரையோட பாரம்பரிய உணவுகள், பாண்டிச்சேரியோட விருந்தோம்பல்கள், இதோட நிச்சயமாக உங்களுக்கு வேறொரு அனுபவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதற்காக தேனி முருகன் அவர் தான் நம்முடைய சமையலை எடுத்து செய்ய இருக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அன்றைய இரவு முடிந்த உடனே நம்மளுக்கு காலையில் நம்ம ப்ரோக்ராம் 7 மணிக்கு காலை உணவோடு ஆரம்பிக்குது. 7:30 மணிக்கு சேர்மனோட நம்மெல்லாம் குரூப் ஃபோட்டோ எடுத்துக்கிறோம். சாப்டர் வைஸாக எடுத்துக்கலாம், தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கலாம். அதற்கானது 7:30 மணிக்கு நம்மளுக்கு ஆரம்பிக்க போகுது. சரியாக 8 மணிக்கு நம்மளுடைய காலை நிகழ்ச்சிகள் தொடங்க இருக்குது. காலை நிகழ்ச்சிகளில் வரிசைக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு இருக்குது. அதெல்லாம் அஜெண்டாவில் நம்ம தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறோம். இன்னும் கூட அதில் சொல்லப்படாதவர்கள் கூட கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது, அமெரிக்காவிலேருந்து அதாவது யூஎஸ்லேருந்து நம்மக்கிட்ட கணேஷ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வர இருக்கிறாங்க. கணேஷ் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆளுங்க ஏஐயில். அவரோட கன்சல்டிங்லாம் பார்த்திங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ்க்கு பண்ணுறாங்க, குவைத் கவர்மெண்ட்டுக்கு பண்ணுறாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஆலோசகராக இருக்கிறாங்க, இந்தியாவில் இருக்கிற ஆலோசகராக இருக்கிறாங்க, நிறைய நிறுவனங்களில் பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கிறாங்க, $1 பில்லியன் நிறுவனத்தை அவங்க வச்சுருக்கிறாங்க. அவங்க நம்மளுக்கு வர்றது நம்மளுக்கு ரொம்ப கௌரவமான ஒன்று. அவங்க அடுத்து இந்த ஏஐங்கிறது என்ன மாற்றத்தை நோக்கி நம்மளுக்கு போக போகுது, இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க ஏஐங்கிறது என்ன, ஆனால் இதோட அட்வான்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தலைப்பில் நம்மள்கிட்ட பேச இருக்கிறாங்க. நிச்சயமாக இது ஒரு மிகப்பெரிய வரவேற்பை பெறும்னு எனக்கு நல்லா தெரியும். அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பிரானர்ஸ் நம்ம இருந்து படிப்படியாக வளர்ந்து கடின உழைப்பின் காரணமாக
இன்று வளர்ந்து நிற்கக்கூடிய அந்த ஆளுமைகளை நம்ம பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக ஆனந்தம் சில்க்ஸ் திரு வடிவேலன் அவர் வர்றாங்க. திருச்சியில் இருக்கிற ஜெயநாதன் சிட்ஸ் ஐயா ஆறுமுகம் அவர்கள் வர்றாங்க. நம்ம திருச்சியில் இருக்கக்கூடிய பிளிஸ்ட்ரி ஓனர் சிவராமகிருஷ்ணன் வர்றாங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கலந்துரையாடல் நடக்குது. இதை பொள்ளாச்சி மகேஸ்வர் அவர்கள் தொகுத்து வழங்க இருக்கிறாங்க. அடுத்ததாக குவாண்டா குரூப் அதோட சேர்மன் துபாய் தமிழ்ச்சங்கத்தை ஆரம்பித்தவங்க, இன்றைக்கி உலகின் பல நாடுகளில் வர்த்தகம் புரிந்து கொள்ளக்கூடிய ஜெயந்திமாலா சுரேஷ் அவர்கள் நம்மளிடையே உரையாட போகிறாங்க. இவங்க யாதும் ஊரே யாவரும் கேளிருங்கிற தலைப்பில் இந்த உலகம் எவ்வளவு இருக்குது, இன்றைக்கி பார்டர்லெஸ்ஸாக நம்ம எவ்வளோ தூரம் இந்த உலகத்தில் போய் நம்ம வணிகம் செய்ய முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மள்கிட்ட விளக்கமாக விரிவாக சொல்ல போகிறாங்க. அதற்கடுத்து மதிய விருந்து, அற்புதமான மதிய விருந்து முடித்த உடனே திரும்ப நம்ம செஷன் ஆரம்பிக்குது. அதில் மற்றும் ஒரு யுஎஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய கடலூரை சேர்ந்த திரு சுரேந்தர் விபி, அவங்க யுஎஸில் 20 வருஷமாக இருக்கிறாங்க. பல்வேறு நிறுவனங்களில், ஆப்பிளில், அமேசானில், கூகுளில் இந்த மாதிரி $1 பில்லியன் ப்ராடக்டை ஹேண்டில் பண்ணவங்க. அவங்க ஒரு நம்மள்கிட்ட ரொம்ப வித்தியாசமான, அவங்கள்ட்ட நான் ஃபோனில் பேசுகிறப்போ அவங்க பேசக்கூடிய அந்த கருத்துக்கள் பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஆனந்தத்தை கொடுத்துச்சு. அவர் டெக்னாலஜி சம்மந்தப்பட்டு பேசுகிறது இல்லைங்க, அவங்க வாழ்வியல் சம்மந்தப்பட்டு அதோட இந்த டெக்னாலஜி என்ன பங்கு வகிக்க போகுது, நம்ம தொழிலில் என்ன மாதிரி மாற்றங்களை நம்ம ஏற்படுத்திக்கணும் அப்படின்லாம் நம்மள்கிட்ட பேச இருக்கிறாங்க. அதை தாண்டி உங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் என்ன இருக்குது, அந்த ப்ரோக்ராம் எல்லாம் நீங்கள் நேரில் வர்றப்போ தெரிஞ்சுக்கலாம். இதில் நான் குறிப்பிடப்படாத இன்னும் நிறைய பேர் நம்மள்கிட்ட பேச இருக்கிறாங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கெல்லாம் சிறப்பு பரிசுகள் காத்திருக்கின்றன. இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிற உங்களுக்கு மெகா ப்ரைஸ் ஒன்று இருக்குது. அந்த ப்ரைஸை இது வரைக்கும் யாரும் நம்ம நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு மெகா ப்ரைஸை இங்கே வாங்க நேரடியாக உங்களுக்கு நாங்கள் ரிவீல் பண்ணுறோம். அந்த தருணத்துக்காக நாங்கள்லாம் காத்துக்கிட்டு இருக்கோம். அது முடிந்தவுடன் அவரவர் ஊருக்கு அமைதியாக திரும்பி செல்ல வேண்டும். அற்புதமான அனுபவங்களோடு நீங்கள் திரும்பி செல்ல வேண்டும். குடும்பத்தோடு நீங்கள் வந்தால் இன்னும் 2 நாள் பாண்டிச்சேரியில் இருங்க, சந்தோஷமாக இருங்க. இதில் நம்ம கஹூத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வழியாக தான் இதெல்லாம் நம்மளுக்கு நடக்க போகுது. ஸோ முடிஞ்சவங்க அந்த கஹூத்தை தெரிஞ்சுக்கிட்டு வாங்க. முடியாதவங்களுக்கு நாங்கள் இங்கே வந்தோன்னே உங்களுக்கு நாங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். பாண்டிச்சேரியில் நடக்கிற இந்த எஸ்கான் 2026 கான்ஃபரன்ஸ் ஒரு குடும்ப விழாவாக நடக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஸோ இந்த குடும்ப விழாவிற்கு குடும்ப உறுப்பினர்கள் நீங்கள் வர்றப்போ உங்களை மகிழ்விப்பதும் உங்களுக்கு சேவை செய்வதும் தான் எங்களுடைய தலையாய பணியாக நாங்கள் நினைக்கிறோம். எனவே நீங்கள் அனைவரும் கண்டிப்பாக பாண்டிச்சேரியில் நடைபெறக்கூடிய இந்த கான்ஃபரன்ஸுக்கு நீங்கள் சேரணும். அது மட்டுமல்ல, சேர்மனுடைய கனவான 10,000 பேர் 2030க்குள்ளே அந்த இலக்குக்கு நாம் எல்லாம் வேலை செய்யணும். அதனால் நிறைய கெஸ்ட்டை கூட்டிகிட்டு வாங்க. அவங்களுக்கெல்லாம் எஸ்கான் 2026 போனீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. குரூப்பாக வர்றவங்களுக்கு பல்க் டிஸ்கவுண்ட்ஸ் ஆப்ஷனும் அதில் நம்ம கொடுத்துருக்குறோம். அதையெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் நிறைய கெஸ்ட்டை உள்ளே கூட்டிகிட்டு வாங்க. உங்கள் அனைவரையும் வரவேற்க நானும் எனது எஸ்கான் டீமும் காத்து கொண்டிருக்கின்றது. உங்கள் வரவு நல்வரவாகட்டும் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.